நானே பார்த்துக் கொள்கிறேன். மகனே சிவமணி சொல்லுங்க. நான் என்னவென்று உரைப்பேன்? பெற்றெடுத்த மகனிடத்திலே உன்னுடைய இணக்கம் போன்ற நான் உனக்கு தெரியும். இன்றோடு நல்ல முறையில் பேசிக் கொண்டிருக்கின்றாயே, அதிகாலையில் என்னை விட்டு பிரிந்து மரணிக்கப் போகிறாய் என்று எப்படி உரைப்பேன்? ஆண்டவா, எனக்கு இப்பேற்பட்ட நிலை வர வேண்டுமா? எந்த ஒரு தகப்பனுக்கும் இது போன்ற நிலை வந்துவிடக் கூடாது. என் எதிரிக்கும் இந்நிலை வரக்கூடாது. ஆண்டவா, என்ன செய்வது? இருந்தாலும் மகனிடத்தில் எடுத்து உரைக்க வேண்டும். அவன் என்னுடனே இருந்தால் தான் என் மகன் உயிரை காப்பாற்ற முடியும். சிவமணி, அப்பா, ஜோதிடர் அழைத்து அப்படி அழைத்து உனக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று எந்த திசையில் உண்மைதான். அதை பார்க்கும் பொழுது ஜோதிடத்தை பார்த்து என்ன தெரியுமா உரைத்தார்? இன்றோ வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை முடிந்து அதிகாலை 8:30 மணி அளவில் கட்டாய மரணம் என்று என்னப்பா தீங்கு செய்து இப்பேற்பட்ட வேதனை அப்பா மனித நினைப்பதுண்டி நிலைக்கும் இறைவன் நினைப்பதுண்டி பாவம் மனிதன் என்று. அப்பா மகனே சிவமணி, மனிதன் நினைப்பதுண்டி தாய்க்கும்
என்னை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக எப்படி இல்லாமல் பிறகு உங்களுக்கு கடங்கு சாருகிறார் நான் செய்வேன் என்று பார்த்தால் இப்பொழுது நீங்கள் எனக்கு செய்ய முடியாகிவிட்டதப்பா. இந்த பாதி நான் இந்த உலகத்தில் நான் ஏன் பிறக்க வேண்டும்? இதற்காக பிறக்க வேண்டும். பிறக்காமலேயே இப்படி உரைத்ததும் என் மகன் உயிர் தப்பிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு பறந்து விரிந்து இருக்கிறது ஒரு நாடு. இந்த நாட்டிலே பெருத்ததோர் இரும்பு கோட்டை அமைக்க வேண்டும். அதனை சுற்றிலும் அக்னி சுவாலை வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் உள்ளே உன் மகனை பாதுகாத்து வந்து விட்டால் காலை 8:45 மணி வரை உனது மகனை பாதுகாத்து வந்து விட்டால் அதோடு உன் மகனுக்கு மரணமே கிடையாது. இப்பொழுதே இரும்பு கோட்டை அமைத்து விட்டு நாம் உள்ளே சென்று வெளியிலே அதை சுற்றிலும் அக்னி சுவாலை வீசப்படி